ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேக்கிங் சீரீஸில் ஒரு சூப்பரான பிஸ்தா பென்டோ கேக் நான் எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கேக் பேஸில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். கேக் வந்து 3 லேயர்ஸாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். எனக்கு கேக் கொஞ்சம் ஹைட் வேணும்னு கஸ்டமர் கேட்டதுனால. இப்போது கேக்கோட ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப்புக்கு பதிலாக நான் வீட்டிலே ரெடி பண்ண பிஸ்தா மில்க் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்தா மில்கோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு மேலே க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து கொடுத்துட்டு இதே மாதிரி வந்து 3 லேயர்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கேக்கு வந்து க்ரம் கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணிக்கலாம். 1/2 hourக்கு அப்புறம் நான் கேக்கான ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு டபுள் கலர் ஃப்ராஸ்டிங் மாதிரி வரும். கீழே ஃபுல்லாக ஒயிட் கலர் அண்ட் மேலே வந்து க்ரீன் கலர் வரும். அந்த மாதிரி கொடுத்துட்டு நல்லா பர்ஃபெக்ட் எட்ஜஸ் வர மாதிரி ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப சாரிங்க, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காண மாதிரி நம்ம வீடியோவில் கொஞ்சம் ஃபுட்டேஜை காணும். எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரியல. கடைசியாக கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன். பட் கேக்கோட ஃபைனல் லுக் இதை தான். நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுங்க, பட்டுன்னு ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸாக ஹாப்பியாக ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள்.